ஹே கைஸ், ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமிங் கற்றுக்கக்கூடிய அப்ரோச்சை வந்து மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோ சீரிஸ் நாம் எதுக்கு டெடிகேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனல், அவர் வந்து ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அல்லது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், தே வாண்ட் லேர்ன் ப்ரோக்ராமிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நாம வந்து இந்த சீரீஸை பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இன்ஃபர்மேட்டிவா தான் இருக்கும். ஸோ அதாவது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ நாம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோ சீரிஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம், அல்லது இதுல நம்ம வந்து கோட்ஸ் எப்படி வந்து அப்ரோச் பண்றது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து தனியாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம், ரைட்டா? ஸோ நம்மகிட்ட நிறைய பேர் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு கேட்டவரே நமக்கு முதல்ல வாயில வர்றது பைத்தானு, இல்லை ஜாவா, சி பிளஸ் பிளஸ், இப்படி ஏதாவது ஒரு லாங்குவேஜ். ஆக்சுவலி இது ப்ரோக்ராமிங் கிடையாது, இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம கொஸ்டின் என்னன்னா வாட் இஸ் ப்ரோக்ராமிங்? இதுவே நமக்கு வந்து பேசிக். நமக்கு வந்து ஏன் நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்றோம் அப்படிங்கிற ஒரு இது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் சே, இப்போ நான் உங்ககிட்ட தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கூட இந்த வார்த்தை ஹிந்தியில கேட்டீங்கன்னா கைசே ஹோ, சப்டிக்க, ஓகே, மலையாளத்துல சுவானோ, ஓகே. ஸோ ஒவ்வொரு பீப்புளுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜ்ல நம்ம பேசுவோம், ரைட்? கம்ப்யூட்டருக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேசினா அதுக்கு புரியுமா? கிடையாது. கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், ரைட்டா? ஸோ இப்போ அடுத்தது நாம வந்து கம்ப்யூட்டர்ல எங்க ப்ரோக்ராமிங் ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த சிபியூல தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சிபியூ அப்படிங்கிறது சிபியூ கிடையாது, சிபியூ இஸ் அ கேபினெட். அந்த கேபினெட் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இதுக்குள்ளதான் ஒர்க் ஆகுதான்னு கேட்டா இது எல்லாம் ஒர்க் ஆகல, சரியா? இதுதான் மதர் போர்டு, ஓகே. ஸோ இந்த மதர் போர்டில் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ப்ராசஸர் இருக்கும். ஸோ இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா அந்த மதர் போர்டில் ஒரு பெரிய ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும், ஓகே. இந்த ஃபேனுக்கு கீழே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிப் இருக்கும், ரைட்டா? இதுதாங்க சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ஓகே. ஸோ நம்ம நார்மலா ஸ்கூல்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிபியூ அப்படின்னா அந்த பெரிய கேபினெட்டை காட்டுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் தட், ஓகே. இந்த ஒரு சிப் கரெக்டா ஒர்க் ஆகுறதுக்கு நாம அதுக்கு மல்டிபிள் ஆக்சசரிஸ் கொடுக்கணும். இந்த சிப் ஒர்க் ஆகும்போது ஹீட் ஆகும், அந்த ஹீட்டை எடுத்துக்கிறதுக்கு தான் நாம அந்த ஃபேன் வைக்கிறோம், ஓகே. இந்த சிப்ல வந்து மல்டிபிள் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் இருக்கிறதுக்காக தான் நாம வந்து அந்த மதர் போர்டு வைக்கிறோம். அந்த மதர் போர்டை சேஃபா வச்சுக்கிறதுக்கு தான் அந்த கேபினட், ரைட்டா? ஸோ சிபியூ அப்படின்னா நீங்க ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய விஷயம் இந்த சிப்ல தான் போய் உட்காருது, ரைட்டா? ஸோ இந்த சிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் சிப்ஸ் இருக்கு, ஓகே. ஸோ இந்த சிப்ல காமனாக இருக்கக்கூடியது அப்படின்னா உங்களுக்கு வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் இருக்கும், மெமரி யூனிட் இருக்கும், அண்ட் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். இந்த மூணு தான் இந்த சிப்ல மெயினா இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த சிபியூவை நீங்க எப்படி ப்ரோக்ராம் பண்றீங்க, இந்த சிபியூக்கு புரியுற மாதிரி உங்களுடைய கோடை எப்படி, கமாண்டை எப்படி அதுக்கு நீங்க அனுப்புறீங்கன்றது தான் ப்ரோக்ராமிங், ஓகே. ஸோ நார்மலா ஒரு ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மெயினா ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஓகே. இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம்னு வைங்களேன், அந்த ப்ரோக்ராம் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் சிஸ்டம்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்ணா கூட பேக் எண்ட்ல உங்களுக்கு 0 and 1 கம்பைல் பண்ணி தான் அதை வந்து சிபியூ கொடுக்கும். இந்த 0 and 1 எடுத்து எப்படி அது ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ரெஜிஸ்டர்ல தான் இருக்கும், ரைட்டா? ஸோ இதனாலதான் இந்த ரெஜிஸ்டர் ரொம்ப முக்கியம். இந்த ரெஜிஸ்டர் ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ராசஸர் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே. ஸோ இதுல வந்து உங்களுக்கு மெயினா வந்து ஏஎம்டி பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்டெல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கம்ப்யூட்டர் ப்ராசஸர்ஸ்ல ரொம்ப ஒரு ப்ராமினன்ட் பிளேயர்ஸா இருப்பாங்க. அண்ட் என்விடியாவும் கூட பண்றாங்க. ஸோ என்விடியா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜிபியூ பண்றாங்க, கிராஃபிக்கல் ப்ராசஸர் யூனிட் பண்றாங்க, ஓகே. ஸோ இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ப்ராசஸர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரி தனியா இருக்கும், ரைட்டா? அந்த ரெஜிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தேவையான இந்த ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது, ஓகே. ஸோ இப்போ நம்மளோட அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு இந்த ரெஜிஸ்ட்ரிக்கு என்ன சம்பந்தம்? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட எவல்யூஷன், அதாவது கம்ப்யூட்டரும்
எப்படி எவால்வ் ஆச்சு, அதுக்கேற்ற மாதிரி எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எவால்வ் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராமிங். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ்க்குள்ளது. ஸோ அந்த மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் நார்மலாக வந்து பஞ்ச் கோடு வழியாக தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ரைட்டா? பஞ்ச் கோட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு கார்டு இருக்கும், பஞ்ச் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டில் ஹோல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியதுதான் இந்த மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர். அண்ட் இந்த மெக்கானிக்கல் கம்ப்யூட்டருக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கார்டு தான் இந்த பஞ்ச் கார்டு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு கம்ப்யூட்டர் அவுட்புட் கொடுக்கும். ரைட்டா? இந்த ஹோல்ஸ்னா என்ன? இப்போ 10 அப்படின்ற ஒரு வேல்யூ இல்லை 20 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா 1001 அல்லது 10க்கு என்ன வரும்? 1010 இதுதான் 10. ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த வேல்யூவை நீங்க பஞ்ச் கார்டா கொடுப்பீங்க. ரைட்டா? ஸோ இந்த பஞ்ச் கார்டை வச்சுதான் இந்த ஏர்லி மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு பஞ்ச் கார்டுக்கே வந்து உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்கும். இது வந்து ப்ரொடக்டிவா இல்லை. ரைட்டா? இன்னைக்கு நம்ம வந்து சாதாரண வந்து 1000 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் எல்லாம் வந்து சிஸ்டம்ல அடிக்கிறோம். இமேஜின் இந்த 1000 லைன்ஸ் ஆஃப் கோடுக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி பைனரி பஞ்ச் கார்டு அடிச்சா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும்? ரைட்? ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் அடுத்த லெவல் ஜெனரேஷன்ல வந்து இது கொண்டு வந்தாங்க. ரைட்டா? ஸோ இங்கே தான் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் அல்லது அசம்பிளி கோட் அப்படிங்கக்கூடிய அந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த அசம்பிளி கோட் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுடைய சிஸ்டம் எவால்வ் ஆயிருந்தது. அந்த டைம்ல மைக்ரோ ப்ராசஸர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். ஓகே, அந்த டைம்ல நாம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிருந்தோம். இப்போ ஸ்க்ரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நீங்க வந்து ஒருவேளை இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருந்தீங்க அண்ட் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் லேப்ல பார்த்துருந்தீங்கன்னா இந்த அசம்பிளி லாங்குவேஜ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க, அல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? நம்மளும் என்னன்னே தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஒரு மிஷின் கொடுத்துருப்பாங்க, அந்த மிஷின்ல வந்து நாம பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ரைட்டா? ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ஆக்சுவலி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய மைக்ரோ ப்ராசஸருக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஓகே, அதுதான் இந்த செகண்ட் லெவல் ஜெனரேஷன். ஓகே, இதுக்கு அடுத்து வந்தது தான் தேர்ட் லெவல் ஜெனரேஷன். இந்த தேர்ட் லெவல் ஜெனரேஷன் தான் வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது ஒரு ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஷையில பண்ணுவீங்க, அதை சிஸ்டம் பேக்எண்ட்ல கன்வெர்ட் பண்ணி அதுக்கு தேவையான ஒரு இதா மாத்திக்கும். ஸோ இதுதான் வந்து தேர்ட் லெவல் லாங்குவேஜ். ஸோ இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபோர்ட்ரான் அப்படிங்கக்கூடிய இந்த லாங்குவேஜ் நம்ம வந்து சொல்ல முடியும். ரைட்டா? ஸோ இந்த ஃபோர்ட்ரான் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக், அதாவது ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி அவங்களோட தேவைக்காக கிரியேட் பண்ண ஒரு லாங்குவேஜ் தான் இந்த ஃபோர்ட்ரான். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்தது. ஸோ ஃபோர்ட்ரான் வந்து இவென்ச்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னா ஃபோர்ட்ரானால வந்து எல்லா யூஸ் கேசஸ்க்கும் அதால சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா டென்னிஸ் ரிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் AT&T அண்ட் பெல் லெபார்டரிஸ் இந்த 2 கம்பெனி கூட சேர்ந்து ஒரு பவர்ஃபுல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்றாரு. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மல்டி பர்பஸ், அதுதான் நம்மளுடைய சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரைட்டா? இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது சோ பவர்ஃபுல். ஓகே, எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு உங்களால இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இந்த சேம் டைம் இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு உங்களால ஒரு புது அப்ளிகேஷனையும் பில்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைத்தானோடைய பேக்எண்ட் கம்பைலர் பார்த்தீங்கன்னா அது சியோட கம்பைலர் தான். ரைட்டா? சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு ஃபாஸ்ட் அண்ட் வெரி பவர்ஃபுல், இன்னைக்கும் 2023லயும் வெரி பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா அது இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஓகே, ஸோ இது வந்து 1972ல கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மல்டிபிள் டைம்ஸ் எவால்வ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருக்கேன் ஸ்கிரீன்ல. ஓகே, பாத்தீங்கன்னா நாம எழுதின கோடு அதை ஒரு கம்பைலர், ஓகே, அந்த கம்பைலர் என்ன பண்ணுது? ஸோ மிஷினுக்கு 0s and 1s மட்டும்தான் புரியும். ஓகே, நம்ம என்னதான் வந்து ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் 1+2 அப்படிலாம் கொடுத்தா கூட பேக் எண்டில் அது 0s and 1s கன்வெர்ட் ஆகி தான் இந்த சிபியூக்கு போகுது. ஓகே, இந்த சிபியோட ரெஜிஸ்ட்ரி தான் இந்த 0s and 1s ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்குது. ரைட்டா? இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். இது வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் கிடையாது,
பைத்தான் வந்து ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். நீங்க உங்களுடைய பைத்தான் கோடையும் சி கோடையும் வாசிச்சீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். சி கோடை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜை தான் நீங்க எழுதியிருப்பீங்க. ஓகே, ஸ்கேன்எஃப் இன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிதான் நீங்க எழுதுவீங்க. ஆனா பைத்தானை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு எழுதினாலே அதுவே ஆட்டோமேட்டிக்கா இன்டர்பிரட் பண்ணிக்கும். ரைட்டா? இதனாலதான் சி ப்ரோக்ராமிங் பைத்தானை விட ஃபாஸ்டா இருக்கு. ஏன்னா இதுல இன்டர்பிரிட்டேஷன் வேலை கிடையாது, டைரக்டா கம்பைலேஷன் தான். ஓகே, சி ப்ரோக்ராமிங் ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சி ப்ரோக்ராமிங் ஒர்க்ஸ் டு த கோர், அதாவது மிஷினோடைய அந்த ஸ்கின்னோட சேர்த்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க ப்ராசஸரை எஃபிஷியண்டா உங்களால பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதுக்காக மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் வேஸ்டான்னு கேட்டா கிடையாது. ஆனா சி ப்ரோக்ராமிங் இன்னைக்கும் இருக்கிறதுலே ஃபாஸ்டான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரியா? ஸோ அடுத்தது வந்து ஜெனரேஷன்ல வந்து நமக்கு வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சார்ட்ல வந்து என்னென்ன லாங்குவேஜஸ் என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், எந்த ஜெனரேஷன்ல உள்ளது அப்படிங்கக்கூடிய அந்த ஃப்ளோ சார்ட் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேஸ் கேன் டேக் அ லுக் அட் இட். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஐடிஇ யூஸ் பண்ணுவோம். ஐடிஇ அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இதோட காம்பினேஷன் எடிட்டர், கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா எடிட்டர், இன்டர்பிரட்டர் அண்ட் கம்பைலர். ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, இப்போ பைத்தான் கோட வந்து நீங்கள் ஒரு நோட்பேட் ++ல போய் .py அப்படின்னு சேவ் பண்ணிட்டு அதை பைத்தான் ஷெல் வழியாக ரன் பண்ணாலும் ரன் ஆகும். அதே கோட நீங்க விஎஸ் கோட்ல எழுதிட்டு அதுல போயிட்டு ஜஸ்ட் ரன் அப்படின்னு கிளிக் பண்ண ரன் ஆகும். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பைத்தான் கோட்ல நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுன அந்த நோட் பேட் இஸ் எடிட்டர். ரைட்டா? அந்த ஷெல் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இன்டர்பிரட்டர் அண்ட் கம்பைலர். ஆனா உங்களோட விஎஸ் கோட்ல நீங்க டைப் பண்றீங்க இல்லையா, அதுதான் எடிட்டர். நீங்க ரன் அப்படின்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த எடிட்டர்ல இருக்கக்கூடிய கோடு கம்பைல் ரன் இன்டர்பிரட் ஆகி கம்பைல் ஆகிடும். ஓகே, ஸோ இன்னைக்குள்ள ஐடிஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா வந்துருச்சு. ஸோ நீங்க வந்து டைப் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து நீங்க பி அப்படின்னு அடிச்ச உடனே நீ பிரிண்ட் தான் டைப் பண்ண போறியா, ஓகே, இல்ல பி அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு நம்மளோட ஐடிஸ் எவால்வ் ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வச்சு நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நமக்கு நிறையவே ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ஒரு சில காமன் ஆர் பாப்புலர் ஐடிஸ் எல்லா டெவலப்பர்ஸும் யூஸ் பண்ணக்கூடியது. ரைட்டா? ஸோ இன்னும் அட்வான்ஸா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜிட்டப் கொலாப் எல்லாம் வந்து நீங்க ஒரு கோட் அடிக்கணும், எனக்கு ஏதோ ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணாலே அந்த ப்ரோக்ராமுடைய சஜஷன்ஸை கொடுக்குற அளவுக்கு இட் ஹஸ் எவால்வ்ட். ஓகே, ஸோ இதை வச்சு நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ நார்மலா நம்ம கிட்ட எல்லாருமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, என்ன அப்படின்னா, எந்த ஐடிஇ பெஸ்ட், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் எந்த ஐடிஇ பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா அது அந்த டெவலப்பரோட சாய்ஸ் அண்ட் என்ன டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படிங்கக்கூடியதோட சாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வெப் டெவலப்மெண்ட் பண்றேன் அப்படின்னா ஐ டெஃபினெட்லி சூஸ் விஎஸ் கோட். இதுவே நான் டேட்டா சயின்ஸ் பண்றேன் அப்படின்னா ஐ டெஃபினெட்லி சூஸ் ஜூபிட்டர் நோட்புக். ரைட்டா? எனக்கு ரெண்டுமே சேம். ஓகே, ஏன்னா நான் ரெண்டுலையுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய கொலீக்ஸ், என்னுடைய ஃபெல்லோ டெவலப்பர்ஸ் நிறைய பேர் ஸ்பைடர் ஐடி யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து மல்டிபிள் ஐடிஸ் இருக்கு. அவங்களுக்கு என்னென்ன கன்வீனியன்ஸ் இருக்கு, ஹவு தே வாண்ட் டு ஆப்டிமைஸ், அவங்களோட டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ரைட்டா? ஸோ இதுதாங்க ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு சில பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் தான் இருக்கும். ரைட்டா? அது என்னென்ன பில்டிங் பிளாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.